First, area of the circle using integration. Find area of the circle using integration. Using integration. நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு என்ன எடுக்க போகிறோம்? நான் ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்மேட் ஆரிஜின் வச்சு எடுக்க போகிறோம். என்ன ஃபார்மேட்டு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு தெரியும்? 0,0 அண்ட் ரேடியஸ் என்னன்னு தெரியும்? ஏன்னு தெரியும். கரெக்டாக இருக்குங்க? சரி, அப்போ இதுக்கு நம்ம வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்டு போட வேணும். சர்க்கிள் போட்டுடலாம். சென்டர் பாயிண்ட் வந்து 0,0. அப்போ இதை வச்சு ஏங்கிற ரேடியஸ் வச்சு நம்ம சர்க்கிள் போட்டணும். சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய சர்க்கிள். அப்போ என்னாச்சு இங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இது வந்து ஏ, இது வந்து மைனஸ் ஏ. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே ஏ, இங்கே மைனஸ் ஏ. கரெக்டாமா? சரி, ஒரு இன்டெகிரேஷனில் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் சம் லிமிட். என்ன லிமிட் வரும் தெரியாது, அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏ டு பி இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஎஸ். ஓகேங்களா? ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஏரியா ஆஃப் த என்ன ஷேப் கொடுக்குறாங்களோ அதனோட ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் ஏ டு பி ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிஎஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஒய் வேல்யூ என்ன, இந்த ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் நம்மளோட கண்டுபிடிக்கிற ஒர்க் என்ன? ஒய் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏங்கிற பாயிண்ட்ஸ் என்ன, பிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சரிடா கண்ணு? சரி, இப்போ ஒய் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து ஒய் என்ன? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், which implies that y equal to plus or minus root of a square minus x square. நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ளஸ் மட்டும் எடுக்க போகிறேன். y equal to a square minus x square. சரி, ஏன்னா இது சர்க்கிளும் போது நம்மளுடைய ஆல்ரெடி அவங்க சொன்னேன், இது எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுதுனால பார்த்துங்க. எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுது இந்த டயக்ராமில்? 4 பார்ட்டாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு. எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுது? 4 பார்ட்டாக டிவைட் ஆகுது. கரெக்டுங்களா? 4 பார்ட்டாக டிவைட் ஆனாலும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு பார்ட்டோட வேல்யூ மீதி இருக்கிற பார்ட்டோட வேல்யூ ஈக்குவல் தான். ஏன்னா இது சிமெட்ரிக் டயக்ராம். சர்க்கிள் வந்து எப்பயுமே ஒரு கட் ஆகுதுன்னா ஒரு சிமெட்ரிக் டயக்ராம். அப்போ எனக்கு ஏரியா வந்து இந்த ரீஜன் கண்டுபிடிக்கணும்னா மீதி இருக்கிற ரீஜன் என்னவா தான் கிடைக்கும்? சேமாக தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா சர்க்கிள் வந்து கட் ஆகிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ரீஜியன். சரிங்களா? அப்போ அதெல்லாம் ஃபஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஏரியா ஆஃப் செகண்ட் பார்ட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் தேர்டு பார்ட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபோர்த் பார்ட்டு கண்டுபிடிக்கிறதா என்னது? ஆல் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அப்போ நம்மளோட பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த இது நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது? ஏ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? 0லேருந்து வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது, ஏ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளோட பாயிண்ட் என்ன கிடைக்குது? நான் ஆல்ரெடி ஏ பி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களா? அப்போ ஏவோட பாயிண்ட் என்ன? 0, பியோட பாயிண்ட் என்ன? ஏ. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ மீதி பார்ட்டில் வேணும் என்ன பண்ண போகிறேன்? 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாமா? இந்த ஏரியா எழுதும்போது என்ன போகிறேன்? 4 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் ஏவோட வேல்யூ என்ன? 0, பியோட வேல்யூ என்ன? ஏ. ஒய்யோட வேல்யூ என்னடா கண்ணு? ஒய்யோட வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் மைனஸ் வேல்யூ எடுக்கல அப்படின்னா மைனஸ்ங்கிறது செமி சர்க்கிள், இந்த மைனஸ்ங்கிறது இந்த கர்வு. நான் தான் சொல்லிட்டேன் இதனோட ரீஜன் ஈக்குவல். அப்போ 4ஓட ரீஜன் ஈக்குவல்னால நான் ஒன்லி பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த டயக்ராம் மட்டும் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? அதே இது கீழே வரப்போது, அதனால் நான் பாசிட்டிவ் மட்டும் எடுக்க போகிறேன். அப்போ என்னாச்சு? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? சரிங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் வந்தது சொல்லுங்கள்.
4 இன்ட்டு என்னோட ஃபார்முலா என்னடா கண்ணு? இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. என்னோட ஃபார்முலா என்ன? x by plus a square by 2 sin inverse of x by 2. இதுதான் ஃபார்முலா. லிமிட் என்ன? 0 to a. சரியா கண்ணு? okay sir. ஃபர்ஸ்ட் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ என்னாச்சு? 4 டைம்ஸ். இப்போ இங்கே ஏ, இந்த ஏ இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 0 ஆயிருமா? ஆமாம் சார். அதே மாதிரி இங்கே 0 0 இங்கே அப்ளை பண்ணால் 0 ஆயிருமா? அப்போ ஆமாம் சார். கேசஸ்மே இது என்னாச்சு? 0 ஆயிடுச்சு. அப்பர் லிமிட் சரி, அப்போ இந்த கேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ ஆல்ரெடி எனக்கு ஏ ஸ்கொயர் பை 2 இருக்குது சொல்கிறாங்க. என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் ஏ பை ஏ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 பை ஏ. சரிங்களா? அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. என்னாச்சு? 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ சொல்கிறேன் இந்த ரிசல்ட் என்ன பண்ணுறோமா? இந்த டிசி ஈக்குவல் டு இது 2a ஸ்கொயர் ஆகும். இது கேட்டாலும் 2a ஸ்கொயர் ஆகும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து என்னது? 5/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 0. என்ன ரிசல்ட் என்ன கிடைக்குது? 2a ஸ்கொயர் இன்ட்டு 5/2 என்ன ஆகும்? 2 2 அப்போ என்ன ஆச்சு? முதல்ல 5a ஸ்கொயர். என்ன ரிசல்ட் என்ன வரும்? ஸ்கொயர் யூனிட். யார் இது? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். கரெக்ட் தானே? பையார் ஸ்கொயர் ஃபார்முலா ஆர் இருக்கிறது ஏ இருக்குது, அவ்வளோதான். சர்க்கிளோட ஃபார்முலா பையார் ஸ்கொயர்டு. ஆர் இருக்கிறது ஏ இருக்குது. அப்போ ஃபார்முலா கரெக்டாக நமக்கு ரிசல்ட் வரும். சரியாம்மா? ஓகே சார். என்ன டவுட் இருக்குது? டவுட் இல்லைங்க சார்.